சவால் விட்டு சொல்றேன், நீ ஒரே ஒரு இஸ்லாமியனை கிறிஸ்தவனை மாத்தி காட்டுறான் பார்க்கலாம். அவனால முடியாது. அங்க போனா கையை வெட்டுவான், காலை வெட்டுவான், அறாமனு சொல்லி காதை வெட்டுவான், கண்ணை வெட்டுவான். அதனால அவனுக்கு பயம். இங்க அப்படி கிடையாது. சார் ஒரு நிமிஷம் ஒன்று சொல்றேன், கோவிச்சுக்காம கொஞ்சம் கேளுங்க. தமிழ்நாட்டிலேயே இருந்தா இதெல்லாம் எப்படி இங்க தெரியும்? கொஞ்சம் உலகத்துக்கு வாங்க. சவுதி கிறிஸ்டியன்ஸ், loving your enemies and praying for those who persecuted you. ஈரான் கிறிஸ்டியன்ஸ், ஏன் நம்ம பக்கத்து நாட்டு பாகிஸ்தான் நாட்டில் உள்ள கிறிஸ்தவர்கள், இதெல்லாம் முஸ்லீம் நாடுகள். ஒரு காலத்தில் முஸ்லீமாக இருந்தவர்கள் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். இதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? அரிசிக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டு மதம் மாறிட்டாங்கன்னு சொல்ல போகிறீங்களா? இதுக்கான பதிலை நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷமாய் பிரசங்கிக்கப்படும். நான் சொல்லலைங்க, ஏசு சொன்னார். அவர் அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. சகல ஜாதிகளுக்கும்